அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் புதுப்பிக்கப்பட்ட 103 ரயில் நிலையங்கள் இன்று திறக்கப்பட இருக்கின்ற நிலையில் தமிழகத்தில் எத்தனை ரயில் நிலையங்கள் திறக்கப்படுகின்றன என்பது குறித்த விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராமச்சந்திரன். சென்னை மற்றும் புறநகர் பகுதியை இணைக்கக்கூடிய மிக முக்கியமான பொது போக்குவரத்தாக புறநகர் ரயில் சேவை இயங்குகிறது. குறிப்பாக சென்னை கடற்கரையிலிருந்து திருமால்பூர் வரை நாள் ஒன்றுக்கு 250க்கும் மேற்பட்ட ரயில் சேவை இயக்கப்படுகிறது. சராசரியாக 5 லட்சம் பொதுமக்கள் இந்த ரயில் நிலையத்தை ரயில் சேவையை பயன்படுத்துகின்றனர். அந்த அடிப்படையில் இந்தியன் ரயில்வேயை நவீனமயமாக்குவதில் ஒரு மிகப்பெரிய அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டத்தை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் 103 ரயில் நிலையங்களை மேம்படுத்தப்பட்டு அதை இன்று இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி திறந்து வைக்கிறார். குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை பரங்கிமலை ரயில் நிலையம் அடிப்படை வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்டுள்ளது. இதற்காக கூடுதல் அறைகள், லிப்ட் மற்றும் நடைமேடைகள், பயணிகள் காத்திருப்பு அறைகள், நுழைவாயில்கள் மற்றும் நகரும் படிக்கட்டுகள், பன்னடுக்கு வாகன நிறுத்தங்கள், கண்காணிப்பு கேமராக்கள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் ரயில் நிலையங்களில் அமைக்கப்பட்டுள்ளது. சீரமைக்கப்பட்ட ரயில் நிலையத்தில் மிக முக்கியமான ஒரு ரயில் நிலையமாக பரங்கிமலை செயல்படுகிறது. குறிப்பாக இந்த ரயில் நிலையத்தை மேம்படுத்துவதற்காக ரூபாய் 15 கோடி மத்திய அரசு செலவீடு செய்யப்பட்டுள்ளது. அனைத்து பணிகளும் முடிவிட்டு முன்பாக 4 நடைமேடைகள் மட்டுமே இருந்த நிலையில் தற்போது இதை இரட்டிப்பாக்கப்பட்டுள்ளது. சென்னை புறநகர் ரயில் சேவையை பொறுத்தவரை இதை அதிகமாக பயன்படுத்துவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட பயணிகளுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் இந்த ரயில் நிலையத்தில் மேம்படுத்தப்பட்டுள்ளது. இரவு நேரத்தில் வருவதற்காக பெண்கள் பாதுகாப்பாக பயணிப்பதற்காகவும் இந்த பகுதியில் நடைமேடை மற்றும் டிக்கெட் கவுண்டர் உள்ளிட்ட பல இடங்களில் சிசிடிவி எனப்படக்கூடிய கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படுகிறது. இதனால் பெண் பயணிகள் பாதுகாப்பாக இந்த ரயில் நிலையத்தை பயன்படுத்தலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக 15 கோடி ரூபாய் செலவில் இந்த பரங்கிமலம் ரயில் நிலையம் மேம்படுத்தப்பட்டுள்ளது. இதை இந்திய பிரதமர் ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து காணொலி காட்சி மூலமாக திறந்து வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் திரு எல் முருகன் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று ரயில் நிலையத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக கொண்டு வரப்படுகிறது. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் யார் சனிக்கிழமை தோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.